ஸோ அப்பா டிஆர் அப்படின்னு வெறும் போட்டா கூட நான் வேற டாக்டர் சர்ச் பண்ணா கூட இந்த திவாகர் தான் ஃபுல்லா யூடியூப்ல வருது. ஏங்க யூடியூபருங்களும் மனசாட்சியே இல்லையா? ஏன் அந்த ஆளு தான் வந்து பைத்தியகாரத்தனமா நடந்துட்டு ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துருக்காருன்னா நீங்க ஏன் திரும்ப திரும்ப போய் அவங்க கிட்டே போய் இன்டர்வியூ அது அப்போ தர்பூசணி புழக்கப்பட்டது ஜூஸ் செய்யப்பட்டது ஏன் அந்த வீடியோ போடுறீங்க? உங்களால முடிஞ்சா பேசாம திறமை இருந்தா உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஒரு போன் நம்பரை போட்டு ரேண்டமா லைவ்ல வந்து அந்த ஆளை மக்கள்கிட்ட பேச வைக்க முடியுங்களா உங்களால? பேசி அதுக்குண்டான என்ன ஒரு ரீசனா அந்த ஆளையும் சரி நீங்களும் சரி ஏத்துக்குவீங்களா? ஏங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் வர சிஎம்ஏ தேர்ந்தெடுத்து நாங்க மக்கள் தாங்க. மக்களுக்காக நீங்க ஒரு போன் நம்பரை பார்த்து இந்த ஆள் இப்படிலாம் பேசுறாங்க இதெல்லாம் நடிப்பாருங்க நீங்க ஏத்துக்கிறீங்க எதுன்னு மக்கள்கிட்ட உங்களுக்கு கேட்க முடியாதா? நான் உங்க எல்லா யூடியூப்டும் கேட்கற கேள்வி இதேதான். அவரை பிடிச்சிக்கிட்டு காண்டசுவரனை கேள்வி கேட்க வேணாம்னு அவரும் சொல்ல நான் அப்படித்தான் கேட்பேன் நீங்க சொல்லி பாதி இன்டர்வியூல அந்த மனுஷன் எந்திரிச்சு போவ. எதுக்குங்க இந்த டிராமா? யார வந்து நீங்க வந்து வளர்த்து விடுறீங்க? பாக்குறது நாங்க ஒரு பிரீமியம் கட்டியும் சரி ஒரு நெட் டேட்டா வேஸ்ட் பண்ணி கூட நாங்க பாக்குறது நாங்க. சரிங்களா? எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கோமலத்தனம் பண்ணா அப்படியா சரி போ அப்படின்னு இப்ப வந்து அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு நீங்க வந்து அதுவே பிடிச்சி வந்து எல்லா யூடியூபர்ஸ் இருந்து எல்லாருமே சரி அவர் நடிச்ச படத்தை தான் ஒரு சீனை தூக்கியாச்சு. அவர் பேசுனதுக்கு அவருக்கு உண்டான சரியான பதிலடி கொடுத்தாச்சு. இப்பயும் வந்து அவர் ஒத்துக்கல அப்படின்னா நீங்க நேரடியாக மக்கள் எங்க கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஜெய்மேல் மணி என்ன எவ்வளவு வந்து வருத்தப்பட்டாரு, அவரோட ஆக்டிங் கூட ஒரு வீடியோல காமிச்சாரு. அது தப்பு தான். இருந்தாலும் வந்து எங்கிட்ட கொடுங்க, நாங்க பேசுறோம். நீங்களே பேசி நீங்களே ஒரு கண்டென்ட் உருவாக்கிட்டு நீங்களே வியூஸ் ஆகிட்டு நீங்களே வந்து சம்பாதிச்சு பண்ணு பாக்காதீங்க. நாங்க பேசுறோம், மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க. நேரடி காணல். ஏங்க 10 மணிக்கு மேல ரகசிய கேள்விக்கே நாங்க கேள்வி கேட்கறவங்க. இந்த ஆளெல்லாம் நாங்க கேள்வி கேட்காமலாம் இருக்க மாட்டோம். சரிங்களா? தப்பா நினைக்கிற அசிங்கமா நினைக்கிற ப்ரோக்ராமுக்கே நாங்க போனை பண்ணி நாங்க கேட்கறவங்க. இந்த ஆளை நாங்க கேட்காம சும்மா விட மாட்டோம். ஏதோ ஒரு யூடியூபர் உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒன்னே ஒன்னு சொல்றோம், முடிஞ்சா ஒரு போனை போட்டு ஒரு நம்பரை போட்டு ஒரு லைவ் கால், நான் நடிப்பு அறக்கேன், என்ன விசில் பறக்குது, என்னோட என்ட்ரி மாஸ் என்ட்ரி அப்படி இருக்குதுன்ற மனுஷனை எங்கிட்ட பேச விடுங்க. நாங்க அதுக்கு தக்க பதிலடி நாங்க கொடுப்போம். இது என்னோட மன குமரல் இல்ல, தமிழ்நாட்டோட மொத்த மக்களோட குமரலும் தான். புரிஞ்சுக்கோங்க. என போல மனக்குமரல் இருக்கிற உங்ககிட்ட நான் கேட்கறேன், நான் பேசுனது சரின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுங்க, பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி லாரியில சம்பாதிக்கிறதே மாசம் 50,000 60,000 சம்பாதிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் எனக்கு தேவையில்ல. ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸா பண்றது இந்த மீடியாக்காரங்க தான். அப்புறம் வந்து வலிக்குதே குத்துதே குறையதே என்ன தப்பா இந்த மாதிரி அவங்க பேசுறது இந்த மீடியாக்காரங்க தான். அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா அவங்க அதை பண்ணட்டும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு யூடியூபர் மனசாட்சி நேர்தி நேர்மை திறமை இருக்கிற யூடியூபருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்லிக்கிறேன்னா, யாரையும் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தானே தலைவன் மிஸ்டர் தமிழன் பாலாண்ணா சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல ஒரு இந்த இதுல வந்து சொல்லிதான் ஆகணும். என்னன்னா, என்னோட மாஸ் என்ட்ரி அஜித் வில்லா மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்கிறாப்ல. சரிங்களா? ஏன்னா இப்ப தண்ணி லாரியில அடிபட்ட நாய் இழுத்துன்னு போற மாதிரி ஒரு நடை, என்ன அது தொப்ப அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வயிறு, நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு வாயி, இதெல்லாம் பார்க்கக்குள்ள சீமானண்ண எதுவும் கான்ட்ரவர்சியா பேசல இது வரைக்கும். ஆனா மிஸ்கின் அண்ணன் பேசிக்கிறார், அது 100% கரெக்ட் அப்படின்னு தோணுது. ஒன்னே ஒண்ணுதான், முடிஞ்சா நேரடியா நீ மக்கள்கிட்ட லைவ்ல பேசு, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம் நீ நடிப்பு அரக்கன்ட்டு.